இந்து வியாபாரியை எதிர்த்து கொள்வேன் என மிரட்டக்கூடிய திமுகவினுடைய பிஸ்மில்லா கான் என்பவர். சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது குறித்து ராஜா என்பவர் ஒரு புகார் ஒன்றை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அருணா ஹாசினி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராய்லர் கோழிக்கடை, அதாவது மொத்தமாக வாங்கி பிராய்லர் இதை வைத்திருக்கிறார். அவர் அதை யாரெல்லாம் கறிக்கடை வைத்திருக்காரோ அவர்களுக்கு விற்று வரக்கூடிய ஒரு தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில தான் நெல்பேட்டையை சார்ந்த பிஸ்மி என்னக்கூடிய பிஸ்மில்லா கான், சைஃபுல்லா கான் அப்படிங்கக்கூடிய 2 சகோதரர்கள் இவரை அணுகியிருக்கிறார்கள். இவர்கிட்டமிருந்து நாங்கள் என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக அவங்ககிட்ட நாங்கள் பிராய்லர் கோழிகளை மொத்தமாக வாங்கி நாங்கள் விற்க போகிறோம், அதனால் நீ எங்களுக்கே எல்லாமே நீ கொடு, வியாபாரம் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு முறையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அடுத்த முறை அதை செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் இவர் ஒரு தடவை கூட, ஒரு முறை கூட முழு பணத்தையும் செட்டில் பண்ணாமல் அதை வைத்து கொண்டே வந்திருக்கார்கள், பேலன்ஸ் செய்து. அப்படி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு 34 லட்சம் கிட்ட, 34 லட்சத்துக்கு மேலே அவருக்கு நிலுவையில் இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அவரும் கடன் வாங்கி தொழில் பண்ணியிருந்ததுனால அவருக்கு நெருக்கடி ஏற்படவே அவர் மொத்தமாக இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்டிருக்காரு. அவர் போய் கேட்ட உடனேயே இவர்கள் அப்படிலாம் செட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உன்னைய கொன்னுடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவருடைய நிலைமை ரொம்ப மோசமானதுனால இவர் ஒரு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதுக்கும் இவர் மேலே இவரை திரும்பவும் மிரட்டியிருக்கிறார்கள். நீ எங்களுக்கு தான் கொடுத்தாகணும், நீ கொடுக்காமலாம் நீ இருக்க முடியாது, நாங்கள் ஏற்கனவே நீ எந்த வக்கீலை வேணால் வச்சுக்கோ, வக்கீலையே நாங்கள் ஓட விரட்டி வெட்டினவர்கள், நாங்கள் திமுகக்காரன், நான் 49வது வார்டு செயலராக இருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லி, இல்லைன்னா உன் குடும்பத்தோடு தீயிட்டு கொளுத்திடுவோம், உன்னுடைய வாகனத்தை எல்லாம் கொளுத்திடுவோன்னு தொடர்ந்து மிரட்டியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவங்க திரும்ப எந்த பணமும் தராத நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காவல்துறையிடம் இப்போ மனு கொடுத்துருக்கிறார். அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் முதல்வர் அந்த பகுதியில் வரும் பொழுது அங்கு இவர் தீக்குளிப்பதற்காக முயற்சியும் செய்திருக்கிறார். அதை திறந்து காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். இதுவரை இது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. நான் கடைசியாக கேட்டதில் என்னென்னா, இந்த 2 நபர்கள் அதில் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களா, இன்னொருத்தர் அந்த வழக்கில் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறது நான் கேட்டேன். இதில் ஒன்று என்னென்னா, இது திமுகக்காரங்க பண்ணக்கூடியது என்பது ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சது. இன்னொரு யார் இந்த 2 நபர்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அல்லுமாங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருந்தது. கோவை குண்டுவெடிப்பு, தொடர் குண்டுவெடிப்பு, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் குண்டுவெடிப்பு, இந்த மாதிரி பல ரயில் குண்டுவெடிப்பு, இந்த மாதிரி பல கேஸுகள் அவங்க மேலே இருந்தது. அதை கருணாநிதி அரசு தான் தடை செய்யவும் செய்தது. அந்த அமைப்பை 1998 தடை பண்ணாங்க. அந்த அமைப்பில் அந்த கோவை பாஷான்னு அந்த ஆளுக்குள்ள அந்த செத்த ஊர்வலத்துக்கு தான் போலீஸ் வேறு பாதுகாப்பு வேறு கொடுத்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் 58 பேரை குண்டு வச்சு கொண்டவனுக்குள்ள ஊர்வலத்துக்கு இங்கே நமக்கு அனுமதியெல்லாம் கொடுத்து சல்யூட்லாம் அடித்து நம்ம ஆளுங்க அந்த அளவு அப்பனால், அதாவது கருணாநிதியால் பயங்கரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பையன் ஸ்டாலின் இவ்வளோ மரியாதை செலுத்தினார்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அமைப்பில் ராஜா ஹுசைன்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு பயங்கரவாதி. அந்த ராஜா ஹுசைனுக்குள்ள உறவினர்கள் தான் இவர்கள் இருவர் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு டபுள் ஸ்வாட். ஒன்று, திமுக எங்கக்கூடியது அரசியல் இம்யூனிட்டி, அல்லுமாங்கக்கூடிய பேக்கிங், அது வயலன்ஸ், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அவன் மேலே அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு. ஏன்னா இந்த ஊரில் தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் பரமசிவம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஊரில் தான் திருப்பரங்குன்றத்துக்காக போராடிய ராஜகோபால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த மதுரையில் தான் நடந்த சம்பவம். ஸோ அதனால ஏற்கனவே இந்த பக்கம் அதே மாதிரி திண்டுக்கல்ல நம்ம மாணிக்க நாடார் கொல்லப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய ஊர்கள் அதை சுற்றி என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஒவ்வொன்றா. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இந்த அமைப்புகள் ஒரு இன்வின்சிபிள் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த போலீஸ்காரங்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க மேலே பெருசாக நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கே பயம். உண்மைதான், சரி எடுக்கிறாங்கன்னு வைங்க, நாளை போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அரசு அவங்கள ஆதரிக்காது, போலீஸ்காரங்களை ஆதரிக்காது, அரசு வெட்டக்கூடியவனை தான் ஆதரிக்கும். ஏன்னா இதை நம்ம நாட்டில் நடந்து வந்த பல வரலாறுகள் நம்ம அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அப்போது
இந்த பின்னணியில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டெல்த். இது பின்னாடி என்னென்னா இஸ்லாமிய பயங்கரவாதம். முன்னாடி தெரிகிறது திமுக தான். அப்போது எப்படி பிளெண்ட் ஆகிறது பாருங்கள். இப்போ பாருங்கள், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பு. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் ஆமாக செயல்பட்டது எஸ்டிபிஐ. இப்போ இந்த எஸ்டிபிஐயோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஏதோ ஒரு சீட்டு ஏதோ கொடுப்பாங்க போலன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் எஸ்டிபிஐக்காரங்க சொல்லும்போது நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நாங்கள் நின்றுடுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. எப்படியெல்லாம் பயங்கரவாத ஆதரவு தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ யார் இந்த எஸ்டிபிஐ, அந்த தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட அரசியலாம். சரி, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா யார்? மனித நீதி பாசறை போன்ற பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து உருவான ஒரு அமைப்பு. அப்போ இந்த மனித நீதி பாசறையோட பேக்ரவுண்டுன்னு பார்த்தோன்னா இந்த அல்லுமா பேக்ரவுண்டில் வந்து சேருது. அப்போது இவர் வந்து இப்போ திமுகவிலும் பொறுப்பில் இருக்கிறார். எதை கவனிக்கணும் அப்படின்னா, பயங்கரவாதமும் திமுகவும் பின்னி பிணைந்தது. ஸோ திமுக இங்கக்கூடியது வந்து எனக்கு பொதுமக்கள்கிட்ட அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கான லைசன்ஸ். ஆனால் எனக்குள்ள இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பின்னணி என்பது பொதுமக்களை மிரட்டுவதற்கான ஆயுதம். ஸோ ஒரு இல்லீகல் ஆர்ம், அதாவது ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிழல் உலகம். அந்த நிழல் உலகத்திலிருந்து சட்ட பாதுகாப்புக்கு எனக்கு தேவைப்படும் அரசியல் கட்சி ஒன்று. சிலர் தனியார் துலுக்க கட்சின்னு வச்சு நடத்துகிறாங்க, சிலவங்க இந்த மாதிரி திமுக மாதிரியான கட்சிகளில் ஐக்கியமாகியும் செயல்படுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நக்சல் பயங்கரவாதம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நக்சல் தான் சட்டத்தை நிர்ணயிக்கிறார்களோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் தான் இந்த சட்டத்தை நிர்ணயிக்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து செல்ஃப் இமோலேஷனுக்கு போகிறார். இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பிடிச்சி தடுத்துட்டிய இந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு ஆளை விட்டுவிட்டு ஒரு ஆளுக்கு மேலே கேஸு. இந்த செய்தி எனக்கு வரும்போது இப்போ போட்டாங்களா எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு செய்தி வரும்போது ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டதாக எனக்கு செய்தி வந்தது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு ஆளை நீங்கள் தப்பை வச்சு இந்த கேஸை வீக் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறீங்க. கரெக்டாக. அப்போ நீ வெளியிலேருந்து நீ பண்ண வேண்டிய வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் இந்த பயங்கரவாதிகளை ஆதரிக்கணுமோ அதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க ஏற்ற மாதிரி செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரண மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ அறுத்து ஓதி அறுத்து ஹலாலில் தான் விற்கணும், அப்படி பிஸ்னஸை மோனோபலைஸ் பண்ணுறது. இப்போ அதையும் மீறி ஏதாவது, ஏன்னா இப்போ நான்வெஜ் பிஸ்னஸ்லேயே நம்ம அளவு குறைஞ்சி போட்டாங்க. ஆமாம், இருக்கிறவனையும் இப்படி வந்து மிரட்டுறது என்ன தான் பண்ணுவேன்? அப்போ இந்துக்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு பயங்கரவாதம் பயன்படுகிறது. அந்த பயங்கரவாதத்திற்கு கவராக ஒரு அரசியல் அடையாளம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. இதை இப்போ அந்த அரசு அதிகாரிகள், இந்த காவல்துறை அதிகாரிகள், அப்போ திமுகங்கக்கூடியது வந்து எந்த அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவனை காப்பாற்றுவதற்கான இம்யூனிட்டி அப்படின்னு காவல்துறையும் செயல்படுகிறது. அப்போ தனியாக ஒரு மனுஷனுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு? இந்த கேள்விக்குள்ள பதில் தான் இதுவரை யாருக்கும் சொல்லலை. நரேந்திர மோடி அவர்கள் இப்போ மதுரையில் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். இதையாவது புரிந்து கொண்டு இனிமேல் வருங்காலங்களில் நம்ம தொழில் பண்ணணும், இல்லை பொண்ணை எங்கேயாவது கட்டி கொடுக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளையோ ஒழுங்காக போயிட்டு வரணும், இல்லை நம்ம வீட்டிலையே நம்மளே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் துணையுடன் செயல்படக்கூடிய ஒரு அரசு இருந்தால் இது எதுவுமே நாளைக்கு வந்து விளங்காமல் போகும். இதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன்.